நம்மிடையே திரு புகழேந்தி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பு எஸ்பி வேலுமணி தரப்பாக பிரிந்திருந்த அந்த இரு தரப்பும் ஒன்று சேர்ந்து சபாநாயகரிடம் தங்கள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருந்த மனுக்களையும் வாபஸ் பெற பற்றிருக்கின்றன. இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணமா நீங்க எதிர்பார்க்கறீங்க? மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு வணக்கம். உங்களுக்கு வணக்கம். இது என்னன்னா ஒரு காமெடியா இருக்கு பாருங்களேன். ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பிரிஞ்சு ரெண்டா பிரிகிறாங்களாம். அப்புறம் திருப்பி ஒன்னா சேர்றாங்களாம். டிஸ்குவாலிஃபிகேஷன் லெட்டர் கொடுத்துருவாங்களாம். அதை சபாநாயகர் உடனே முடிவு எடுக்கணும்னு வற்புறுத்துவாங்களாம். அதுக்கு முன்னாடி எதுவுமே வேண்டாம், நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படின்னு எடுத்துட்டு போய் திருப்பி ஒரு லெட்டர் கொடுப்பாங்களாம். இதுக்கு நடுவுல 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், நான் சி.வி. சண்முகத்தையும் சேர்த்து சொல்றேன், ஒரு 3, அப்புறமா எஸ்.கே. சுப்பையா அவர்கள் நண்பர் எஸ்.கே. சுப்பையா 1, 4, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இப்ப சிவிஎஸ் வரலன்றாங்க, அந்த காமராஜ் காமராஜ் அவர் சேர்த்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே வச்சுக்கோங்க. வெளியே போயாச்சே, இது எவ்வளவு பெரிய லாஸ் கட்சிக்கு. ஆகவே வெளியே சென்றவர்கள் தாவேகாவை ஆதரிக்கிறார்கள், சேருகிறார்கள் என்றால் தாவேகா அந்த நெருக்கடியிலிருந்து தப்பித்து விட்டது. ஆகவே தாவேகாவுக்கு இனி பிரச்சனை இல்லை, வேண்டும் என்கின்ற எண் தாவேகாவிற்கு இருக்கிறது. ஆக ஒரு பிடிவாதமா இந்த கட்சியிலே பொதுக்குழுவை கூட்ட விடமாட்டேன், நான் அனுமதிக்க மாட்டேன், கையெழுத்து வாங்குவது தவறு, யாரும் கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லி சர்வாதிகாரத்தினுடைய உச்சியிலே அமர்ந்து கொண்டு எல்லோரையும் விரட்டி வீராப்புடன் போனவர்கள், சுயமரியாதை உணர்வோடு போனவர்கள், இதை பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சென்றவர்கள் திரும்பி போகின்ற காட்சி வேடிக்கையாக இருக்கிறது. இது வெட்கப்பட வேண்டியது அவர்கள்தான். கூட சகாக்களாக இருந்தவர்கள், அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள், அம்மாவால் நியமனம் செய்யப்பட்டவர்கள், அவர்களை மாவட்ட செயலாளர் தூக்கி எறிகிறார். கவலையே படல பழனிசாமி. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அங்கேயே போய் அந்த வாசப்படியில் நிக்கிறேன்னு சொன்னா இது பார்க்கிறவர்களுக்கு நகைப்பாக, வேடிக்கையாக, கட்சிக்கு ஒரு மாபெரும் இழப்பு ஏற்பட்டுவிடும். இது பாராட்டத்தக்க விஷயம் அல்ல. ஆகவே நேற்று முந்தானேற்று சபாநாயகர் முடிவெடுத்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அடிச்சு மோதி போய் இப்ப சபாநாயகரை பார்த்து அருமைக்குரிய அன்பு சகோதரர் ஜே.சி.டி. பிரபாகரனை பார்த்து வாபஸ் வாங்குகிறார்கள். ஏற்கனவே இந்த டிஸ்குவாலிபிகேஷன்ல 9 வருஷமா ஓபிஎஸ் அவர்கள் 11 பேரோட வாக்களித்தது இதுவரை முடிவுக்கு எட்டவில்லை, முடிவுக்கு வரவில்லை. இதெல்லாம் இவங்க உணர்ந்து பார்க்கணும். இதனால ஒண்ணுமே நடக்காது, யாரும் ஒண்ணும் செய்ய முடியாத சட்டமன்ற உறுப்பினர். அவர்கள் தாவேகாவுக்கு சென்றால் அந்த தொகுதிகள் மேம்படும், பலனடையும் என்று நேற்று எஸ்.கே. சுப்பையா அவர் தொகுதியை பற்றி சொல்லும்போது சொன்னதுதான் உண்மை. ஆகவே எடப்பாடி பழனிசாமியிடம் போய் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று புரியவில்லை. உள்ளாட்சி தேர்தலில் தோத்துரும், வர நாடாளுமன்ற தேர்தலில் 0 ஆகும். ஆகவே என்ன பயன், எதற்காக திரும்புகிறார்கள் என்பது புரியவில்லை. இதுல சி.வி. சண்முகம் மாத்திரம் நிலையாக இருக்கிறார், அவரோடு யாராவது 2 பேர் இருக்கான்ற சொல்றாங்க. அப்படி இருந்தால் அது பாராட்டுக்குரிய விஷயம். ஆகவே சர்வாதிகார போக்கிலே இந்த கட்சியை நடத்த விடாமல், கட்சியினுடைய பங்கனரியே இல்லைங்க, எல்லோரையும் சேர்க்க வேண்டும் என்று வேலுமணி சொன்னது என்னானது? அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது முன்னாள் சபாநாயகர் தனபால் வெளியேறினார். அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது பழனிசாமிக்கு நிழலாக இருந்த செம்மலை வெளியேறுகிறார், முன்னாள் அமைச்சர். 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு நாடாளுமன்றத்தை அம்மா உத்தரவின் பேரில் நடத்தி கொண்டிருந்த அந்த தலைவர் வேணுகோபால் வெளியேறுகிறார். ஆகவே உங்கள் கண்ணோட்டம் எல்லாம் எம்எல்ஏவை மாத்திரமே குறிவைத்திருக்கிறதே தவிர இந்த கட்சி அழிந்து போய் கொண்டிருக்கிறது, கட்சி ஒன்றுமில்லாமல் போகிறது என்பது தான் உண்மை. ஆனா ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது இங்கே மாலை முரசுக்கு நான் மிக தெளிவாக பதிவு செய்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நிச்சயமாக தொடரும், இது நிறுத்த முடியாது. தாவேகாவை நோக்கி இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் போகத்தான் போகிறார்கள், இது நடக்கத்தான் போகிறது. இடைத்தேர்தலுக்கு முன்னாலே என்னுடைய கணக்குப்படி 20 to 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் போய்விடுவார்கள், அதுல மாற்று கருத்தே இல்லை. இதெல்லாம் நீங்கள் பார்ப்பதெல்லாம் ஒரு டிராமா, ஏமாற்று வேலை. இவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பது. இதுல இந்த டிஸ்குவாலிபிகேஷன் ஒண்ணுமே பண்ண போறதில்லை ஸ்பீக்கர், எனக்கு தெரியும். ஆனா இவர்களாக முண்டி எடுத்துக் கொண்டு ஏதோ காப்பாற்றப்படுவதும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி மிரட்டலுக்கு அஞ்சி போயிருக்கிறார்கள். இது உறுதியான நிலைப்பாடு அல்ல. இந்த தகராறு தொடரும், தாவேகாவை நோக்கி செல்வார்கள். தொகுதி மேம்பாட்டு திட்டங்கள் வேண்டும் என்றால் அதுதான் நல்ல முடிவாக இருக்கும் என்பது எனது கருத்து.
சார், இப்போ நீங்க சொன்னீங்க சி.வி. சண்முகம் தரப்புல 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது சி.வி. சண்முகம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கிறதா நம்ம பார்க்கலாம்? இல்ல, அவர் கொஞ்சம் சுயமரியாதையோட இருக்காரு. என்ன பேசினாலும் அந்த கோபத்தோட சுயமரியாதையோட இருக்காரு. திருப்பி காலை பிடிக்க கூடாது. ஏன்னா பொதுக்குழுவையே கூட்ட விடமாட்டேன் என்று சொல்பவர் எப்படி பொதுச் செயலாளராக நீடிக்க முடியும்? இன்ன வரைக்கும் தேர்தல் ஆணையம், நான் சொன்ன பல பேர் அதை எதிர்ப்பாக சொல்லுவார்கள். இன்னும் தேர்தல் ஆணையம் அவரை பொதுச் செயலாளராக எங்கேயுமே குறிப்பிடவில்லை. அவர் தற்காலிகமாக டிஸ்பியூட் ஃபைல்ல தான் இருக்கு. ஏடிஎம்கே ஃபைல்ல கேஸ் பெண்டிங் இருக்கு. ஆகவே சி.வி. சண்முகம் தொடர்ந்து சில சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பழனிசாமிக்கு எதிராக போராடுவார் என்று நினைக்கிறேன். அவரும் ராஜினாமா கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு புகழேந்தி. சபாநாயகருடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பு, எஸ்.பி. வேலுமணி தரப்பு இருவரும் சேர்ந்து சந்திப்பு நடத்தி தங்களது தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருந்த மனுக்களை வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது.